ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சுவையான ஒரு முட்டை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி அதே மாதிரி ஒரு 5 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு இப்போ போட்டு எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கிறேன். தேவையான ஆயில் ஊற்றிட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தாங்க செஞ்சுருக்கேன். நான் வந்து தேங்காய் பால் சாப்பாடு செஞ்சுருக்கேன். அதுக்கு தான் இப்போ நான் இந்த முட்டை தொக்கு செஞ்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம்லாம் போட்டாச்சு. போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். சட்டுன்னு ஒரு 3 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அடுத்து தேவையான பொருள் என்னென்னு நம்ம போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பார்த்துக்கணும், இல்லைன்னா வந்து கீழே அடி பிடிச்சிரும். நம்ம வந்து கரெக்டாக வெந்து வராது வெங்காயம். இப்போ வெங்காயம் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை நான் போட்டுக்கிட்டேன். போட்டு இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இலக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசம் மட்டும் போகட்டும், அந்த அளவு நல்லா இலக்கி விட்டு இப்போ தேவையான பொடிங்கெல்லாம் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் நல்லா போகட்டும், போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கை விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு அது நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி, நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருக்கனால நான் இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜாஸ்தியானா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எல்லாம் நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக அந்த மசாலா நல்லா வெந்து வர தக்காளி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மசிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நான் வந்து ஒரு 5 முட்டை போல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை நல்லா வேக வச்சு உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இறக்கி வைக்கும்போது கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.